புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 14 தொடக்கம் 23. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த உவமையை பற்றி கேட்க அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்துக்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருள்களும் தூயனவென்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்தில் இருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபசாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்தில் இருந்து வந்து மனிதனை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். சிந்தனை: வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். மனிதர்களிடையே இருக்கின்ற உறவு பிணைப்புகள் வெவ்வேறு மட்டங்களிலே இருப்பதை நாம் காணலாம். கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, சகோதரர்கள் நண்பர்கள் உறவு, இவர்களிடையே காணப்படுகின்ற உறவுகளின் பிணைப்பு வேறு உறவுகளில் காணப்படுவதில்லை. ஆயினும் எவ்வளவு நெருக்கமாக நீண்ட காலமாக இருவரிடையிலான உறவு இருந்தாலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் முழுமையாக அறிந்து கொள்ள மாட்டார்கள், அறிந்து கொள்ள முடியாது. அதேபோல கிறிஸ்துவுடனான எமது உறவும் தொடர்ச்சியாக ஆளப்பட வேண்டும். கடவுள் எம்மை முழுமையாக அறிவார். நாங்கள் எங்களை அறிந்து கொள்வதற்கு மேலாக கடவுள் எங்களை முழுமையாக அறிவார். அவர் எங்களை அறிந்து வாழ்வில் உண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்பாட்டை எல்லாரும் ஒரே மாதிரி விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். எந்த அளவுக்கு ஒவ்வொருவரும் தமது உறவின் நெருக்கத்தை கொண்டிருக்கின்றார்களோ அதே அளவுக்குத்தான் அவர்களின் புரிந்து கொள்ளும் திறனும் இருக்கும். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவரின் வெளிப்பாடு ஓர் உவமை மூலமாக வருகிறது. இன்று இயேசு ஆழமான உண்மைகளை வெளிப்படுத்த குறியீட்டு மொழியை பயன்படுத்தி ஒரு குறுகிய ஆனால் நேரடியான ஓர் உவமையை கூறுகின்றார். நான் சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் என்று மக்களை அழைக்கின்ற இயேசு வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் என்று கற்பிக்கின்றார். இந்த போதனை வெளிப்படையாக தோன்றினாலும் அது ஓர் உவமையாகும். ஏனெனில் இதை மேலும் மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள, சிந்திக்க எம்மை அழைக்கின்றது. இந்த உவமை புனிதம் மற்றும் தூய்மை பற்றிய மக்கள் ஏற்கனவே கொண்டிருந்த கருத்துக்களை சவாலுக்கு உட்படுத்துகின்றது. இதயமே அசுத்தங்களின் ஊற்று என்று சொல்லப்படுகின்றதனால் இயேசு தமது போதனையை கேட்போரை வெறும் வெளிப்புற சட்டங்களை கடைபிடிப்பதற்கு அப்பால் சென்று அவர்களின் உள்ளத்து மனநிலையை கூர்ந்து பார்க்கும்படி அழைக்கின்றார். அத்தோடு இயேசு மக்களுக்கு போதித்ததை விட
தம் சீடர்களுக்கு இன்னும் நெருக்கமான முறையிலே போதிப்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். மக்களுக்கு போதித்த பின் இயேசுவும் சீடரும் வீட்டுக்கு போனபோது சீடர்கள் அந்த உவமை பற்றி இயேசுவிடம் கேட்கின்றார்கள். அவர்களின் இந்த நெருக்கமான கணம் தனிச்செபமே, அதுவே அந்த வீடு என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வீடே பராக்குகளை நாம் விலக்கி கிறிஸ்துவை சந்திக்கும் இடமாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே நாம் எமது கேள்விகளோடு அன்றாடம் அவரை சந்திக்க வேண்டும். இந்த கேள்விகள் அவர் சொல்வதை கவனமுடன் கேட்கவும் விளங்கிக் கொள்ளவும் அவரோடு நெருங்கிக் கொள்ளவும் எம்மை அழைத்துச் செல்லுகின்றது. கடவுளுடனான எமது உறவின் தொடக்கத்திலே கடவுள் பெரும்பாலும் பொதுவான வார்த்தைகளிலேயே பேசுகின்றார். இந்த பொதுவான போதனைகளினால் அவர்கள் தொடக்க மனமாற்றத்தை பெறுகின்றார்கள். நமது நம்பிக்கை முதிர்ச்சி அடைந்து கடவுளுடனான நமது உறவை ஆழப்படுத்தும் போது கடவுளின் புனிதர்களிடையே நம்மை காண வேண்டும். இந்த நிலையை நாம் அடைந்து கொள்ள அன்றாட முயற்சியும் மன உறுதியும் தேவையாகும். கடவுளை நாம் அணுகும் முறைகளை இன்று சிந்திப்போம். எமது தனிப்பட்ட வீட்டிலே, அதாவது தனிச்செபத்திலே ஆண்டவர் இயேசுவை சந்திக்கின்றோமா? எமது சந்திப்பில் உறவு மேலும் மேலும் நெருக்கமாக வளர்கின்றதா? அந்த வளர்ச்சியிலே ஆண்டவரின் போதனைகளை ஆழமாக விளங்கிக் கொள்ளுகின்றோமா? செபம். ஆண்டவரே, அன்புடனும் நெருக்கமுமான உமது உறவுக்குள் எங்களை இடைவிடாது அழைத்தருளும். ஆமென்.